அடுத்தது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அந்த சாப்பிட்டதுக்கு தக்கன உடல் உழைப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வெயிட்டை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 வேளை உணவும் ஃபுல் கட்டு கட்டாமல் எல்லாமே வந்து ஒரு 3/4 வயிறு 1/2 வயிறு எடுங்க. அது மாதிரி பெட்டர். திரும்ப திரும்ப பசிச்சுனா கூட சாப்பிட்டுக்கலாம். அதாவது 3 வேளை சாப்பிட்ற கூட 5 வேளை கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் 3 வேளை தான் சாப்பிட போகிறோம்னு சொல்லி 3 வேளையும் ஃபுல் கட்டு கட்டி உங்களுடைய வயிறை ஃபுல் வயிறு ஆக்காதீங்க. இது கொஞ்சம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோதான். அதுபோல் உறக்கம் ஏற்கனவே சொன்னேன். டெய்லி தூக்கம் ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தூக்கம் நல்லா தூங்கிடுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறதுக்குரிய வாழ்வியல் முறைக்கு மாறுங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உடனடியாக அந்த இடத்துல முதல்ல அமைதியாயிருங்க. அமைதியாகிட்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. நம்மளுடைய முன்னோர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு சொன்ன விஷயம் அதுதான். உங்களுடைய சுவாசத்தை கவனி, சுவாசத்தை கவனி. ஏன்னா நம்மளுடைய சுவாசத்தை மட்டும் கவனித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய பல ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடலாம்.